கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஆராதனையில பேசின சத்தியம் என்ன? எதை ஃபோக்கஸ் பண்ணாரு? கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் பார்த்து கொள்வாருங்கிற ஃபெய்த்து இருள் சூழ்ந்திருக்கிற பாதையில என்னவாக ஆக்டிவேட் ஆகுது? விளக்கா, லைட்டா நமக்கு ஆக்டிவேட் ஆகுது. அப்படி கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிற விசுவாசம் ஒருவன்ட்ட இல்லைன்னா என்ன இருக்காது? பாசிட்டிவ் தாட்ஸ் உதிக்காது, பிறக்காது, உற்பத்தி ஆகாது. பாசிட்டிவ் தாட்ஸ் உற்பத்தி ஆகாது. ஒரு விசுவாசிட்ட பாசிட்டிவ் தாட்ஸ் உற்பத்தி ஆகாது. அதனாலதான் செல்ஃப் மோட்டிவேஷன் பண்றாங்க இல்லையா? அந்த கூட்டத்தில் உட்காரும் போது நமக்கு ஏன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆகுது அப்படின்னா, நம்ம மேல நமக்கு நம்பிக்கை உண்டாகி நம்ம பார்த்துக்கலாங்கிற அந்த ஃபெய்த்து எகிரும். நம்ம முடியும். ஒரு காக்காவாலே முடியுது, ஒரு குருவியாலே இவ்வளவு தூரம் பறக்க முடியுது, நம்மளால முடியும், நம்மளால முடியுங்கிற அந்த ஃபெய்த்தை உசுப்பேத்தி விட்டோனையும் நாம பார்த்துக்கோங்கிற ஃபெய்த் ரிலீஸ் ஆயிரும். உடனே என்ன ஆகுதுங்க? பாசிட்டிவ் வைப்ரேஷன். என்னால முடியும், என்னால முடியும், நான் தான் எல்லாம் நிர்ணயிக்கிறதுலாம், நான் தான் என் வாழ்க்கையை முடிவெடுக்கிறது, நான் தான். இதெல்லாம் அங்க வரும். இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுவார் தேவன் இங்க வந்தா. இது அப்படியே மாறி இருக்கும். கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் பார்த்து கொள்வாருங்கிற விசுவாசம் ரிலீஸ் பண்ணுகிற எல்லா அசைவுகளும், மூவ்ஸ்களும், ஆக்டிங் ஃபோர்ஸ் எல்லாமே தெய்வ செயல்கள். ஸ்ட்ராங் பாயிண்ட் நான் சொல்றது, ரொம்ப ஸ்ட்ராங். கர்த்தர் பார்த்துக்குவார்ங்கிற விசுவாசம் பிறப்பிக்கிற வார்த்தைகள், கர்த்தர் பார்த்துக்குவார்ங்கிற விசுவாசம் கொடுக்கிற அசைவுகள், கொடுக்கிற ஆக்டிங் ஃபோர்ஸ், விசை, செயல்படுத்தும் விசை எல்லாமே தேவனுடையவைகள், நம்முடையவைகள் அல்ல. புரிஞ்சுக்குங்க. என்னால முடியும், நான் பார்த்துக்குவேங்கிற அந்த ஃபெய்த் எனக்குள்ள ரிலீஸ் பண்ணுகிற அசைவுகள், நகர்வுகள், வேர்ட்ஸ் எல்லாமே கர்த்தருடையவைகள் அல்ல, என்னுடையவைகள், என்னுடையவைகள். ஆனா ஒருத்தன் எதுல மூவ் ஆகிறாங்கிறத கண்டுபிடிச்சிடணும். இந்த ஃபெய்த் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் எந்த இதுல மூவ் ஆகிறான் அப்படின்னு. ஆமென். அப்புறம் என்ன சொன்னாரு ஆரம்பத்துல? வேற என்ன சொன்னாரு? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பாடம் பாசிட்டிவ் தாட்ஸ் உதிக்காது. ரெண்டாவது என்ன இருக்கும்? இல்லாம இருக்காது. பேர்டன், பாரம், கவலை, பயம், பதற்றம், நடுக்கம், குழப்பம், திகிலு, இது இல்லாம இருக்கவே இருக்காது. பதற்றம், போராட்டம், பரபரப்பு, இது இல்லாம இருக்கவே இருக்காது. இருந்தே தீரும். இதெல்லாம் இருக்கும். இந்த ஃபெய்த் இல்லைன்னா இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி கர்த்தர் பார்த்துக்குவாருங்கிற விசுவாசம் ஈஸியெல்லாம் வந்துடாது. பழகணும், அதை விசுவாசிக்க பழகணும். எடுத்த உடனே வந்துடாது, பேசணும்னா வந்துடாது. அதே மாதிரி கர்த்தர் பார்த்துக்குவார்னு வாழ்றதும் எடுத்த உடனே வந்துடாது. அதுக்கும் பழகணும், இதுக்கும் பழகணும். அந்த ஃபெய்த்தை விசுவாசிக்கவும் நம்ம பழகணும், டைம் எடுக்கும். அந்த ஃபெய்த்தின்படி வாழவும் நமக்கு டைம் எடுக்கும். நிறைய சம்பவங்கள் நமக்கு சம்பவிக்க வேண்டியிருக்கு. ஆமேனா? இது அருமையான ஃபெய்த்து, பட் இது எடுத்தோடனே வராது. எப்படி அவர் கையில இருக்கிறத சரின்னு விசுவாசிக்கிறதுக்கு டைம் எடுக்குது, அதே மாதிரி அவர் கையில இருக்கிறதுக்கும் நம்ம பழக வேண்டியிருக்கு, அதுவும் டைம் எடுக்குது. ரெண்டுமே பழகணும், ட்ரைனிங்ல வர்றது. அதே மாதிரி இதுவும் தான் டைம் எடுக்கும். ஆமென். அதனால மாறாமல் உடன் இருந்தார், விலகாமல் நடத்தி வந்தார்னா ரீசன் என்ன? எந்த தகுதியை பார்த்துப்பா என்னை அழைச்சிங்க அப்படின்னு நிறைய பேசுறாங்க. we have a only one root qualification. அது ரூட் குவாலிஃபிகேஷன், அதுதான் ஆணி வேர், அதுதான் வேறு. அந்த ஒரு தகுதியை தான் பார்க்கிற, ஒரே ஒரு எலிஜிபிள், ஒரே ஒரு எபிலிட்டி, ஒரே ஒரு எலிஜிபிள். அந்த ஒரு தகுதியை வச்சுதான் பார்க்கிறாரு. அப்ப மோசையை கொண்டு
ஒரு பெரிய திட்டத்தை மோசையை கொண்டு தேவன் செய்ய வேண்டி இருந்தது பிரதர். அதனாலதான் பாருங்க, அவளுடைய தாயின் வயிற்றுல மோசே பிறந்ததுல இருந்து தேவன் மோசைய காப்பாத்திட்டே வந்தாரு. இது ஜென்ரலான உபதேசம். அப்படித்தான் பேசுவாங்க. ஜென்ரல். மோசையை குறித்து தேவனிடத்தில் ஒரு பெரிய திட்டம் இருந்தது. அந்த திட்டத்துக்காக வேண்டிய மோசையை தேவன் அவள் தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் காப்பாற்றிக் கொண்டே வந்தார். உங்க மேல ஒரு திட்டம் இருக்குமானால் தேவன் உங்களை காப்பாற்றிக் கொண்டு வருவார். இதெல்லாம் தெரிஞ்சது. இது ஜெனரல் டீச்சிங். இது ஒன் பார்ட். அப்ப என்னுடைய கேள்வி, அப்ப தேவன் என்னை கொண்டு பயன்படுத்ததால் தேவன் என்னை காப்பாற்றினாரா? என் கேள்வி. அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லையா அவருக்கு எனக்கும்? அப்ப என்னைய வச்சு ஒரு காரியம் ஆகணும். அதுக்குத்தான் தேவன் என்ன பொத்தி பொத்தி பாதுகாத்தாரா? கற்பத்துல என்னை வச்சு ஒரு காரியம் சாதிக்க பாக்குறாரா? மோசையை வச்சு ஒரு காரியத்தை சாதிக்க பாக்குறாரு. அதனாலதான் மோசையை காப்பாத்தினாரா? இது கொஞ்சம் சீப்பா இடப்படுற மாதிரி தெரியல. தேவனை சீப்பா தெரியல. இதுக்கு அவரை காப்பாத்தினாரு. அப்ப என்னைய தேவன் கற்பத்திலிருந்து என்னை காப்பாத்தினாருன்னா, என்னை கொண்டு தேவன் செய்ய இருக்கிற திட்டங்கிறது செகண்டரி. அது பிரைமரியே இல்லை, அது செகண்ட் பிரையாரிட்டி. எதுக்கே காப்பாத்தினார் அப்படின்னா, நான் அவருக்கு வேணும். என்னை ஏன் கற்பத்துல காப்பாத்தினாருன்னா, என்னை குறித்த பெரிய திட்டம் இருக்கு பிரதர். இல்ல, அது செகண்ட் பிரையாரிட்டி, செகண்டரி. நான் அவருக்கு வேணும். இது என்னுடைய ஆள், இது என்னுடைய ஆத்துமா. நான் அவருக்கு வேணும். அதனாலதான் எடுத்தோன்னே கையை முதல்ல போடுறாரு. இன்னும் சொல்ல போனோம்னா, பிறந்திருக்கிறது அவருடைய தரிசனம். என்ன சொல்றேன்? கற்பத்துல உதித்திருக்கிறது, உற்பத்தியாயிருக்கிறது என்னுடைய தரிசனங்கிறாரு. கற்பத்துல உதித்தது அவருடைய தரிசனம். அவருடைய தரிசனம் கற்பத்துல உதித்ததுனால அந்த தரிசனத்துக்காக வேண்டி அவர் மனசுல ஒரு தரிசனம் உதிக்குது. இந்த தரிசனத்துக்காக தரிசனம் அவர் மனசுல உதிக்குது. அவர் தரிசனம் தாயின் கற்பத்துல உதிக்குது. உதித்த அந்த தரிசனத்துக்காக அவர் மனசுல ஒரு தரிசனம் உதிக்குது. யோசேப்பு இப்படிரா அப்படிங்கிறார். தரிசனத்துக்காக வேண்டி தரிசனமே தவிர தரிசனத்துக்காக தரிசனம் பிறக்கல. கிளியரா? அப்ப தேவன் தான் அவர் மனசுல இருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றுக்கிறதுக்காக நம்மளை பொத்தி பொத்தி காப்பாத்தல. பிறந்திருக்கிறதே அவர் தரிசனங்களுக்காக தான் பொத்தி பொத்தி காப்பாத்துறாரு. கிளியரா? ஊழியர்கிட்ட பேச வேண்டிய சப்ஜெக்ட் இப்படிதான் அவர் காப்பாத்துறாரு. அப்ப மோசையை ஏன் காப்பாற்றினார் என்பது, மோசையை கொண்டு இஸ்ரவேலர்களை ரட்சிக்கணுங்கிறது உண்மை. பட் செகண்டரி. அது மோசே ஆளு காப்பாத்துறான். ஆமென். இப்ப உங்களை குறித்து என்னை குறித்து ஒரு நோக்கம் இருக்கு பிரதர். அதான் பிரதர் நம்மளை காப்பாத்துறாருங்கிறது உண்மை. பட் ஆன் ப்ரையாரிட்டியில, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில கொண்டு வராங்க. அதை அப்படி கொண்டு விட்டீங்கன்னா அப்ப என்னைய வச்சு காரியத்தை சாதிக்கிறாருங்கிற ஹெட்வீட் வந்துடும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுவாங்க. என்னை வச்சு ஒரு காரியம் சாதிக்கிறாரு. ஓ, அவர் தேவைக்கு தான் என்னை காப்பாத்திட்டு வராரா? அப்ப அவர் தேவை தான் வச்சுட்டு இருக்கிறாரா? புத்தி வந்துருச்சா? அது புத்தி வரும். சொன்னீங்கன்னா புத்தி வரும். இல்ல, நீ எனக்கு வேணும், அதான் ஆன் ப்ரையாரிட்டி. உன்கிட்ட இருக்கிற எலிஜிபிளை வச்சு உன்னை கொண்டு இதை செய்யலாம்னு நினைக்கிறேன். அதை செகண்டரியா வச்சுக்கிறாரு. சரி, சரியா வருட சரி. ஆமீன். தேவனை அன்போட கனெக்ட் பண்ணுங்க. பிசினஸ் மேனா பார்க்காதீங்கிற. பிசினஸ் மேன் மேல் பார்க்கக்கூடாது. அவர் கைண்ட்லி ஃபாதர் அப்படி வரணும். நீங்க அவர் அப்பா. முதல்ல நமக்கு அவர் வேணுங்கிற சத்தியம் புரியணும். நம்ம கொண்டு செய்யற திட்டம் ரெண்டாவது. நம்ம அவருக்கு முதல்ல வேணும். இயேசு சிலுவையில
ரத்தம் சிந்தி இறந்தது நம்மளை கொண்டு பெரிய ஊழியத்தை செய்யறதுக்காக இறந்தாரு. நாம அவருக்கு வேணும் தானே இறந்தாரு. அப்படித்தானே இறந்தாரு. எப்படி இறந்தாரு? நாம அவருக்கு வேணும், அதுதானே இறந்தாரு. நீ அப்படித்தானே புரிஞ்சிருக்கணும். நம்மளை கொண்டு பிரதர் ஒரு பெரிய ஊழியமான வீட்டுக்கு பாருங்க பிரதர், அதுக்காக இயேசு சிலுவையில மறித்தான் நம்ப முடியுமா? அதுக்காக இறந்தாரு. இதெல்லாம் வந்துட்டு பை ப்ராடக்ட். எது? என்னை கொண்டு தேவன் செய்ய இருக்கிற தரிசனமும் திட்டமும் நிறைவேற்ற நோக்கம் எல்லாமே பை ப்ராடக்ட், அது விளைவு. பட் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தா, நான் அவருக்கு வேணும், அதற்காகவே தாயின் கருப்பத்துல கையை போட்டு மறைச்சாரு, அதற்காகவே சிலுவையில தொங்கினார். இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். வேற நோக்கம்லாம் ரெண்டாவதா வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அவருக்கும் பிசினஸ் டீலிங் போயிட்டு இருக்கும். ஆண்டவரே இவ்வளவு செஞ்சுன்னா ஆண்டவரே உங்களுக்கு அப்படி போயிருவீங்க, பிசினஸ் டீலிங் போயிருவீங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கு. நான் உமக்காக செய்தது நினைத்தரலும் ஆண்டவரே, பிசினஸ் டீலிங். அப்படி போகக்கூடாது. இதெல்லாம் வந்து கிஃப்டா அடிஷனலா நம்ம கொண்டு காரியங்களை அவர் நிறைவேற்றுகிறார். நமக்கு ஒரு மகிமை உண்டாக, நமக்கு ஒரு புகழ்ச்சி உண்டாக, நமக்கு ஒரு ரோல் வர இப்பெல்லாம் அவர் செய்யறாரு. இதான் அடிஷனல். பவுல் கர்த்தருக்கு வேணும், பவுலை கொண்டு செய்யற திட்டங்கள்லாம் அப்புறம். ஆமென். எப்பவுமே தேவன் நம்மகிட்ட நம்ம மனசு அக்செப்ட் பண்ற காரியங்களை பேச மாட்டாரு. தேவனுடைய வேர்ட்ஸ் முதல்ல புரிஞ்சுங்க. நம்ம இருதயம், நம்ம ஆத்துமா, நம்ம மனசு ஒத்துக்கிற கருத்துக்களை பேச மாட்டாரு. அவர் பார்வை அங்க இருக்காது. எப்பவுமே தேவன் நம்ம மனசாட்சி அக்செப்ட் பண்ற வேலை, அந்த வேர்ட்ஸ் தான் அவர் பேசுவார். மனசாட்சி அக்செப்ட் பண்ணும். மனசாட்சி வேற, மனசு வேற. மனசாட்சி அக்செப்ட் பண்ணும், அந்த வார்த்தையிலேயே அவர் பேசுவார். அதான் பாருங்க, ஜீசஸ் பேசின உபதேசம் பாருங்க. பரிசேயருடைய மனசாட்சி அக்செப்ட் பண்ணுது, ஆனா மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. மனசாட்சி அக்செப்ட் பண்ணதுனாலதான் எதிர்த்து கேள்வி கேட்க முடியல. வெறுமனே மனசுதான் மறுக்குது, மனசாட்சி மறுக்கவில்லை. அவர்கள் மாறுத்தரம் ஒன்று சொல்லாதிருந்தார்கள். ஏன்? மனசாட்சி குத்துது. சரியாத்தான சொல்றாரு அப்படின்னு. அப்ப தேவன் எப்பயுமே எப்படி பேசுவார் அப்படின்னா, நம்ம மனசு அக்செப்ட் பண்ற காரியங்களை பேச மாட்டாரு, மனசாட்சி அக்செப்ட் பண்ற காரியங்களையே அவர் பேசுவார். புரிஞ்சுக்குங்க. அவர் மனசாட்சி அக்செப்ட் பண்ற காரியங்களை பேசுறதுனாலதான் நேரம் அந்த அதை ஒத்துக்கிட்ட மனசு ஒத்துக்காத போது திரும்ப மனசாட்சி பேசுது, சரிதானே அப்படிங்குது. ஆமென். இப்ப தேவனுடைய பாயிண்ட், தேவனுடைய கவனம் எதுல இருக்கு? நேரம் மனசாட்சியை புரிவிக்கிறாரு. மனசாட்சி ஏற்றுக்கொள்ள முடிந்த வேர்ட்ஸுக்களை, கருத்துக்களை தேவன் பேசுவார். ஆமென். பவுல் பேசுறாரு, அப்போஸ்தலர் பேசுறாரு. பவுல், நான் அவரை இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். 2 தீமோத்தேயுல எப்படி பேசுவார் பவுல்? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். இதெல்லாம் பவுலுடைய ஸ்டேட்மெண்ட், நிலைப்பாடு, பவுலின் நிலைப்பாடு. பவுலின் என்ன நிலைப்பாடுல இருக்க அப்படின்னு அப்படி சொல்வார். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நம்ம இடத்துல இருக்க வேண்டிய ஒரு 3 ஸ்டேஜை பேசுறேன், அப்படி கவனிங்க. விசுவாசியா இருக்கிற நாம அவரை இன்னார் என்று அறிவேன் சொல்ல தெரியுமா? இன்னார் என்று அறிவேன். என்னார்? இன்னார். அவரை இன்னார் என்று அறிவேன். நம்பர் 1. என் விசுவாசம் இன்னது என்றும் அறிவேன். நம்பர் 2. என் ஃபெய்த்தை பத்தி எனக்கு நல்லா தெரியுமியா, அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் என்னுடைய ஃபெய்த், நான் போகும் பாதை, நான் போகிற வழி, என்னுடைய புரிதல்கள் என்ன என்பதை நான் அறிவேன். ஒரு வசனத்தை நான் புரிஞ்சிருக்கிற அந்த புரிதல் என்ன என்பதை நான் அறிவேன். இன்னது என்று அறிவேன். என் புரிதல் எப்படிப்பட்டது, என் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளவு குவாலிட்டியானது, எவ்வளவு அசத்தியமற்றது நான் அறிவேன். அவரை மட்டுமல்ல,
நான் போகிற பாதை மொத்தத்துல என் விசுவாசம் இன்னதென்று அறிவேன். பவுலுக்கு அதெல்லாம் இருந்துச்சு. ஆனாதான் விசுவாசத்தை காத்து கொண்டேன் பவுல் சொன்னார். ஏன்? தான் விசுவாசிக்கிற விசுவாசம் இன்னதென்று அவர் அறிவார். அதுதான் ரோமர்ல சொன்னார் பவுல், அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தட் மீன்ஸ் அந்த ஃபெய்த், தட் மீன்ஸ் அந்த புரிதல் நம்மை வெட்கப்படுத்தாது, நம்ம ஏமாத்தாது அப்படிங்கிறார். அதுதான் இருந்துச்சு பவுல்கிட்ட. இதெல்லாம் பவுல்கிட்ட இருந்துச்சு. அவரை மட்டும் அவர் புரிஞ்சிருக்கல, அறிஞ்சிருக்கல. விசுவாசித்திருக்கிற விசுவாசம் என்னதென்று நான் அறிவேன். ஒளியாத்துமா, இருளாத்துமா, இணைப்பு, செடி கொடி, மாஸ்டர், நல்லவர், லைன் பேப்பர், கையில எல்லாம் அறிவேன். இன்னதென்று அறிவேன். டைம் எடுக்கும். இன்னதென்று அறிவேன். இதையும் அறிஞ்சிருக்கிறேன். நம்பர் 3, நான் இன்னான் என்றும் என்னை அறிவேன். இதையும் அறிஞ்சிருக்கணும். யோபுட்ட அந்த ஃபெய்த் இருந்துச்சு. நான் போகும் பாதையை தேவன் அறிவார். ஃபெய்த் அவர் அறிஞ்சிருந்தாரு. நான் அவரை அறிவேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். நான் அவரை அறிவேன் என்னார் என்று. கடைசி நாட்களில் நிற்பார் என் மீட்பர். நான் அவரை அறிவேன். நான் போகும் பாதையை அறிவேன். அப்புறம் என்ன சொன்னாரு? தன்னை பற்றி யோபு அறிந்திருந்தார். அதனாலதான் நீ குற்றவாளி, நீ விளங்காதவன், நீ உருப்படாதவன், நீ துரோகி, நீ கர்த்தருக்கு என்ன பேசினாலும் நின்னுட்டான் மனுஷன். போடான்ட்டான், நிக்கிறான். நான் ஒண்ணு செய்யலப்பான்ட்டான். ஆண்டவருக்கு விரோதமா ஒண்ணுமே செய்யலப்பா. அப்படியே செஞ்சாலும் எனக்கு அவருக்குள்ள பாட்டு, நீ ஏன் போட்டு சீனி வாங்குறங்கிறான். நீ ஏன் போட்டு நோன்ற, விடு அப்படிங்கிறான். இந்த 3 அறிவு, 3 அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இருக்குதா? அவரை மட்டும் அறிஞ்சா பத்தாது. நம்ம விசுவாசம் இன்னதுன்னு அறிஞ்சிருக்கணும். அதை மட்டும் அறிஞ்சா பத்தாது. நம்ம என்னன்னு அறிஞ்சிருக்கணும். ஜீசஸ் இருந்துச்சு. அவர் தேவகுமாரன் என்று தன்னை அறிந்திருந்தார். பிசாசால ஒண்ணும் செய்ய முடியல. அறிந்திருந்தார். தன்னுடைய ஃபெய்த் இன்னதென்று அறிந்திருந்தார். தன்னுடைய உபதேசம், தன்னுடைய டீச்சிங், ஓய்வு நாளை கடைபிடிக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இன்னதென்று அறிந்திருந்தார். அதனால பரிசேயர்கள் என்ன சொன்னாலும் மாத்த மாட்டேன்ட்டாரு. இதாயா கரெக்ட் அப்படின்ட்டாரு. ஓய்வு நாள நன்மை செய்வதோ தீமை செய்வதோ எது நியாயம் சொல்லு? நின்னுட்டாரு பாயிண்ட்ல. பாதை, அண்டர்ஸ்டாண்டிங், உபதேசத்துல அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவருக்கு புரியுது. தெளிவா இருந்தார். பிதாவை குறித்து செம தெளிவு, ஃபாதரை குறித்து செம தெளிவு. நான் அவரிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் அவரால் அனுப்பப்பட்டிருக்கிறேன், நானும் அவரும் ஒன்றாக இருக்கிறோம். அவனை தனியா இருக்கப்படல, அடிச்சு தூக்குறாரு. இதுதான் பவுல் சொல்வார் தீமோத்தேயுக்கு, மனத்தெளிவு உள்ளவனாயிரு. நீ எல்லாவற்றிலும் மனத்தெளிவு உள்ளவனாயிரு. இதான் உபதேசத்தை குறித்து கவனமாயிரு. அப்படியே பேசுவார் பவுல். இந்த 3மே இருந்துச்சு. ஆனா பைபிள்ல வெளியே இல்லை. சிலது வெளியே தெரியுது, ஆனா நிறைய இருக்குதுல. அவரை குறித்த, அவரை நான் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் பத்தாது. என் விசுவாசம், என் உபதேசம், என் புரிதல், நான் போகும் பாதை, நான் வாழும் முறை, நான் விளங்கி கொண்டது இன்னதென்று அறிவேன். நம்பர் 2, இவையெல்லாம் அறிந்திருக்கிற நான் இன்னான் என்று அறிவேன். என்னை பற்றி எனக்கு என்ன தெரியும், நான் என்னன்னு எனக்கு தெரியும். இந்த மூணு நமக்குள்ள இல்லை அப்படின்னா பிசாசு நம்ம ஏமாற்றுவது 100க்கு 100 கேரண்டி. நம்மளை ஏமாத்திடுவான். 3லுமே நம்ம பேலன்ஸ் பண்ணி புரிஞ்சு வச்சுக்கணும். அதனாலதான் பிசாசு யோபை தூக்கி சாப்பிட முடியல. கர்த்தரை கோளாறு சொல்ல பார்த்தா கர்த்தரை கோளாறு சொல்ல மாட்டேன்ட்டான். சர்ரா ஒன்னையாவது கோளாறு சொல்றானா என்னையும் சொல்ல மாட்டேங்கிறான். இப்போ விசுவாசம் முடியாதுட்டான். ஒண்ணுமே பண்ண முடியல. 3லுமே செம ஸ்ட்ரென்த், செம ஸ்ட்ராங் யோகு. நம்ம அங்க விழுகிறோம்னா இந்த 3ல ஏதோ ஒண்ணு கோட்டை விடுறோம்னு அர்த்தம். நம்மளை குறித்து நமக்கே தெரியல. நம்ம உபதேசிக்கிற உபதேசத்தை குறித்து நமக்கே தெளிவில்லை, அவர் குறித்து தெளிவில்லை. இதான் போட்டு 3ல தெளிவில்லை அப்படின்னா ஐயா இருளை திட்டு ஓடி வந்துருவாரு. இருளை வீசிட்டே இருப்பார். தோற வந்துருவான். ஆமேன்.
மேலும் இந்த மூன்றையும் தவறாவும் அறிஞ்சிருக்க முடியும். எச்சரிக்கை. அவரை தவறா புரிஞ்சுக்கிறவும் முடியும். நம்முடைய புரிதல் தவறா இருக்கும் வாய்ப்பு இருக்கு. நாம நம்ம பத்தி தவறாக புரிஞ்சிருப்போம். கவனம். மூணையும் புரிஞ்சுக்கணும், ஆனா சரியா புரிஞ்சுக்கணும். அடுத்த ஆப்பு. மூணையுமே புரிஞ்சுக்கணும், ஆனா சரியா புரிஞ்சுக்கணும். ஏன் தவறா புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. பாத்தீங்களா ஊழியத்துல யூடியூப் போட்டு பாருங்க. அவர் எப்படி தப்பா பேசுறாங்க, உபதேசம் எப்படி தப்பா பேசுறாங்க, தங்களை என்னன்னு புரிஞ்சிருக்கிறாங்க, இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் இருக்கும். நான் சொல்றதெல்லாம் வருது. இப்படிலாம் இருக்கு. தவறாவும் புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்கு. சரியா புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா இத அத சொல்லி பிசாசு நம்மளை ஏமாத்திடுவான். இத அத சொல்லுவான், ஏமாத்தி விடுவான். ஆயிலும் தைரியம் கொள்ளுங்கள், ஒளி ஆத்துமாக்கள் கைவிடப்படுவதில்லை. 30, 60, 100 வந்தே சேரும், கைவிடப்படுவதில்லை. ஆமே. 1 தீமோத்தேயு 2:4 வாசிங்க. 1 தீமோத்தேயு 2:4 பவுல் எழுதின நிருபம். தீமோத்தேயு 1 தீமோத்தேயு எடுங்க, 2ஆம் அதிகாரத்தை எடுங்க, 4ஆம் வசனத்தை வாசிங்க சீக்கிரம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இதான் பவுலுடைய அண்டர்ஸ்டாண்டிங். அந்த புரிதலை அவர் பதிவு செய்கிறார். சரிதானா? 1 தீமோத்தேயு 2:4 கரெக்டா? சரி. எல்லா மனுஷரும் என்ன செய்யணும்? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், மீட்படையணும். தட் மீன்ஸ் ஜீசஸ் சிலுவையில ரத்தத்தை சிந்தினது எனக்காகவே அப்படிங்கிற அந்த சுவிசேஷத்தை அக்செப்ட் பண்ணணும். சுவிசேஷத்தை எல்லா மனுஷரும் ஒத்துக்கணும், ஏத்துக்கணும். அப்படிங்கிறதுல தேவன் என்னவா இருக்கிறார்? சித்தம் உள்ளவரா இருக்கிறார். இவன் ஏத்துக்க கூடாது, இவெல்லாம் ஏத்துக்கூடாது, அவங்க சொல்லாடே, இது பாரபட்சம். அவர் அப்படிலாம் பாரபட்சம் காட்டல. எல்லா மனுஷரும் சுவிசேஷத்தை அக்செப்ட் பண்ணணுங்கிறதுல தேவன் வில்லிங்கா இருக்காரு. அவர் சித்தம் உள்ளவரா இருக்கிறார். கரெக்டா? அப்ப இதை நான் என்ன சொல்றேன், உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷரையும் குறித்த தேவனுடைய ஒரு பொதுவான சித்தம், காமன் வில், பொதுவான சித்தம், பொது சித்தம். உலகத்துல பிறந்த எல்லா ஆட்களையும் குறித்து தேவன் மனசுல இருக்கிற ஒரு காமன் வில், பொது சித்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுவிசேஷத்தை அக்செப்ட் பண்ணாங்க. அக்செப்ட் பண்ண நல்லா இருக்கு மேடா. இதான் அவருடைய தாட். அவர் இருந்து இதான் ஓடிட்டு இருக்கு, பொது சித்தம். அது சுப்பனா இருக்கட்டும், குப்பனா இருக்கட்டும், யாராவது போட்டோம், பிறக்கிற எல்லா ஆட்களையும் குறித்த தேவ சித்தம் ஒன்னே ஒண்ணு, ரட்சிக்கப்படணும், மீட்கப்படணும், சுவிசேஷத்தை அக்செப்ட் பண்ணணும், குமாரனை அனுப்புறதை ஒத்துக்கணுங்க அப்படின்னு அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். இது என்னது? பொது சித்தம். உலகம் அனைத்திலும் இருக்கிற மனுஷரை குறித்த பொது சித்தம். அப்புறம் லூக்கா 13:7 வாசிங்க. லூக்கா 13:7. லூக்கா 13:7. தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது? அத்தி மரத்தை வெட்டி போட சொல்றாரு. எதுக்காக? அத்தி மரத்தை வெட்டி போடணுமா? எதுக்காக? எத்தனை வருஷமா? 3 வருஷம் கால அவகாசம் கொடுத்தாச்சு. என்ன இல்ல? கனி இல்ல. சரி, அப்படியே வசந்த வச்சுக்கோங்க. யோவான் 15:4 வாங்க. யோவான் 15:1-2 வாசிங்க முதல்ல.
15:1-2 வாசிங்க. நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ? எதை? கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். சரி, மரம் கனி கொடுக்கலன்னா மரத்தை வெட்டி போடுவாரு. கொடி கனி கொடுக்கலன்னா செடியை வெட்டி போட மாட்டாரு, கொடியை அறுத்து போடுவாரு. மரம்னா வெட்டி போட்டுருவாரு, கொடினா கொடியை அறுத்து போட்டுருவாரு, செடியை வச்சிருவாரு. ரைட், அது அப்படி இருக்கட்டும். இப்ப 2 வசனத்திலையும் கீ எக்ஸ்பெக்டேஷன் என்ன? கனி. கனி. சரி, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது எல்லா மனுஷனும் குறித்த தேவனுடைய பொது சித்தம். ஓகே, ரட்சிக்கப்பட்ட எல்லா மனுஷனையும் குறித்து தேவனிடத்துல ஒரு பொது சித்தம் இருக்கு. என்னது அது? கனி கொடுக்கணும். இல்ல வெட்டி போட்டுருவாரு, அறுத்து போட்டுருவாரு. இது பவுல் கனி கொடுத்தா போதும்பா, பேதுரு தேவையில்லை. தீமோத்தேயு கொஞ்சம் கொடுத்தா இப்படியே பேசுவாரு. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், இது காமன்வில். ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை பார்க்கும்போது இவர்களை குறித்து ஒரு காமன்வில் கனி கொடுக்கணும்டா, இங்க வர்றாரு, பாயிண்ட மாத்திரம் அறிப்பாரு. ரட்சிக்கப்படணுங்கிறது பொது சித்தம், ரட்சிக்கப்பட்ட பிறகு கனி கொடுக்கணுங்கிறது பொது சித்தம். இந்த கூட்டத்தை பேசுறாரு. ஏன் கனி கொடுக்காம இருக்கான்? என்ன கம்மியா இப்படி போறாரு, இப்படி பாக்குறாரு. இப்படி பார்க்கும்போது இவன் ரட்சிக்கப்படணுமே, ரட்சிக்கப்பட இப்படி பாக்குறாரு. ரட்சிக்கப்பட்டு உள்ளதுக்கு அப்புறம் கனி கனி இப்படி போறாரு, கனின்னு போறாரு. அந்த பார்வை புரியுதா? மாத்துறாரு. அப்ப ரட்சிக்கப்படாதவர்களை குறித்த தேவ சித்தம் ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்பட்டவர்களை பற்றிய தேவ சித்தம் பொது சித்தம் கனி கொடுக்கணும். ஆமே, நம்ம விடுற மாதிரி இல்ல. அவரு ரட்சிக்கப்பட்டா அப்பா, ரசிக்கப்பட்டியாப்பா பாருங்க, அடுத்த டூட்டி இருக்கு, கனி கொடுப்பா, இங்க வராது. அடுத்து என்ன ரசிக்கப்பட்டாச்சுன்னா ரசிக்கப்பட்ட கனி கொடுப்பா. வேலை முடியலையா? வேலை இருக்கிற வாட, வேலை இருக்கு, கனி கொடுக்கணுங்கிறாரு. நம்பர் 2. நம்பர் 3, கலாத்தியர் 2:8 வாசிங்க. கலாத்தியர் 2:8 ஒரு 8-9 வருஷம் சொன்ன சத்தியம் தான், அது ரீகால் பண்றாரு. கலாத்தியர் 2:8, கலாத்தியர் 2:8, விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது பவுலாகிய எனக்கும் பர்னபாவாகிய எனக்கும் கையளிக்கப்பட்டது என்று பேதுரு யாக்கோபு இவர்கள் கண்டு எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் பிரஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் பேதுருவும் யோவானும் யாக்கோப்பும் வலதுகை கொடுத்தார்கள். விடுங்க. சரி, இது என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்த பொது சித்தம் கனி கொடுக்கணும். அப்புறம் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனை குறித்த அவனவனுக்கான தனி சித்தம் ஒண்ணு இருக்கு. இது தனி சித்தம். இது பேதுரும் பவுலும் மிங்கிலாக கூடாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:1-2 சொல்லப்பட்டிருக்கோ, ஆவியானவர் பேசுவாரு, பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்திற்கு பிரித்து விடுங்கள் அப்படிம்பார். புரியுதுங்களா? இது தனி சித்தம். இப்படி யோசேப்புக்கு எகிப்துல பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானமா இருக்கணுங்கிறது யோசேப்புக்கான தனி சித்தம்.
அவங்க பிரதர்ஸுக்கு கிடையாது. அது அவனுக்கான தனி சித்தம். மோசே இஸ்ரவேலை ரட்சிக்கணுங்கிறது மோசேக்கான தனி சித்தம். அது அவனுக்கான தனி சித்தம் இருக்குங்கிற சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். 2 பொது சித்தம், ஒரு தனி சித்தம், இப்படி ஒண்ணு இருக்கு. அதான் பவுல் இதை புரிஞ்சுதான் அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். எபிரேயர் எழுதின புரிஞ்சதுனாலதான் நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடே ஓட கடவும். நியமிக்கப்பட்ட ஓட்டம் ஒண்ணு இருக்கு, அதாவது ஓட நீ பிடிக்கும். உன் பாதையை பத்தி ஓடியா அப்படின்பாரு. அப்படி ஓடு. இது தனி சித்தம். எனக்கான ஒரு தனி சித்தம் தேவன்கிட்ட இருக்கு. எனக்கான பொது சித்தமும் இருக்கு, எனக்கான தனி சித்தமும் இருக்கு. எனக்கான பொது சித்தம் 2 இருந்துச்சு அவர்கிட்ட. ஒண்ணு, நான் ரசிக்கப்படணுமா, 2வது நான் கனி கொடுக்கணுமா. தனி சித்தம்ங்கிறது ஊழிய அழைப்பு, என்னை கொண்டு தேவன் ஆட்களை கொண்டு வர்றது. இது தனி சித்தம். எல்லாரையும் தேவன் ஊழியக்காரன் அழைக்கலையே, எல்லாருக்கும் ஒரே வரத்தை கொடுக்கறதும் இல்லையே, செய்யலையே அவரு. தனி சித்தம், இதான் தனி சித்தம். அப்படி ஒண்ணு இருக்கு, ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு, புரிஞ்சுக்குங்க. ஆமேனா இல்லையா? சரி, இப்ப ரட்சிக்கப்பட்டவங்கிட்ட பேசுவோம். ரட்சிக்கப்பட்ட ஒருவன், விசுவாசியான ஒருவன், சுவிசேஷத்தை ஒத்துக்கொண்ட, ஏற்றுக்கொண்ட, அங்கீகரித்த, ஆமோதித்த ஒருவன் தேவன் கையில இல்ல அப்படின்னா, தேவனுக்கு பின்னால இல்ல அப்படின்னா, தேவனை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கல அப்படின்னா, கனி கொடுக்க வேண்டும் என்கிற அந்த பொது சித்தத்தை அவனால செய்ய முடியாது. அடுத்த பாயிண்ட் வரேன். யோவான் 15:5. அதான் கனி கொடுக்க வேண்டும் என்கிற அந்த பொது சித்தத்தை அவனால் நிறைவேற்ற முடியாது. எங்க இருக்கணும் அவன்? என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. அப்ப தேவன் கையில ரட்சிக்கப்பட்டாச்சுங்க. இப்ப ரட்சிக்கப்பட்டவன் எங்க இருக்கணும்? ரட்சிக்கப்பட்டவன் கனி கொடுக்கணும். ஆனா இப்ப எங்க இருக்கணும் கனி கொடுக்கறதுக்கு? யோவான் 15:4, 15:5 அதான் சொல்றாரு அவரு மறைமுகமா. ரட்சிக்கப்பட்டாச்சு தம்பி, இப்ப நீ எங்க இருக்கணும்? கையில இருக்கணும். நீ கையில இருக்கணும், கனி கொடுக்க முடியாது. தட் மீன்ஸ் நீ கனி கொடுக்கணுங்கிற அந்த பொது சித்தத்தை உன்னால செய்ய முடியாது. அது பேர் தான் என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அதுக்கு முன்னாடி என்ன பேசுறாரு? கனி கொடுக்கற பத்தி பேசிட்டு வர்றாரு. அப்ப கனி கொடுக்கணும் அப்படின்னா தேவன் வேணும், தேவன் கையில நாம இருக்கணும், தேவனோட இணைப்புல இருக்கணும், தேவனுக்கு பின்னால இருக்கணும், தேவனை சார்ந்து இருக்கணும். நம்ம சார்ந்து இருக்க கூடாது, கனி கொடுக்க முடியாது. அது மாத்திரமல்ல, நமக்கான அந்த தனி தேவ கனவு சொல்ல முடியல, அதுவும் நிறைவேறாது. ரெண்டுமே அடி வாங்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஒருவன் தேவன் கையில இல்ல அப்படின்னா பொது சித்தமும் அடி வாங்கும், தனி சித்தமும் அடி வாங்கிடும். போச்சு, ரட்சிக்கப்பட்டதே வேஸ்ட்ங்கிறேன் நான், வேஸ்டா போயிடும். ஆமேன். என்ன நம்பி தேவ எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற என்னால் இயலாது. என்னைய நம்பி என் மேல நம்பிக்கை வச்சு தேவனுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற என்னால் இயலாது. இந்த உண்மையை முதல்ல அறியணும். ஏன்னா அதற்கான சக்தி, பவர், வல்லமை எனக்கு இல்லை, கொடுக்கப்படவில்லை, அருளப்படவில்லை. கொடி கனி கொடுக்கும்படி ஏற்படுத்தப்பட்டது, ஆனால் தானாக கனி கொடுக்க முடியாதபடி அமைக்கப்பட்டிருக்கு. சக்தி அதுக்கு இல்லை. அத யோவான் 15:4 பேசுவார். முடியாது. கனி கொடுக்க முடிந்த ஒரு அமைப்பு தான், பட் தானா கனி கொடுக்க முடியாத அமைப்பு. இதை புரிஞ்சுக்கிட்டா முடிஞ்சு அமைப்பு. அப்ப என்னைய நம்பி தேவை எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற என்னால் இயலாது. ஏன்னா அதற்கான சக்தி எனக்கு இல்லை. அதான் ரீசன். அதற்கான சக்தி, வல்லமை, பவர் அதெல்லாம் என்கிட்ட கிடையாது.
சரி, அதுதான் அந்த முதல்ல சொன்னது. ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த பொது சித்தத்தை என்னை நம்பி என்னால செய்ய முடியாது. அதுக்குதான் தேவன் கைக்கு வாங்கன்னு சொல்றது. அதுக்குதான் சொல்றது, உன்ட்ட அந்த சக்தி இல்ல, செடிட்ட வந்துரு. செடிட்ட தான் அந்த சக்தி இருக்கு, வந்துரு. உன்ட்ட அது கிடையாது. அதான் சொல்லி கூப்பிடுறாரு அவரு, என்கிட்ட வந்துரு. அப்புறம் என்னை நம்பி என்னை நம்பி என் கனவுகளை அடையவும் என்னால் இயலாது. என் கனவுகளை நிஜமாக்கவும் நிறைவேற்றவும் என்னால் இயலாது. எதை நம்பி? என்னைய நம்பி. என்னைய நம்பி அவர் கனவுகளையும் நிஜமாக்க முடியாது. சரி விடு. என்னை நம்பி ஏன் கனவாவது நிஜமாக மாத்தாலும் அதுவும் முடியாது. ஏன்னா அதுக்கு அவர் கையெழுத்து வேணும். அங்க வைக்கிறார் லாக்க. இங்க இந்த லாக் இல்ல வச்சுக்குவேன், நிறைய ஊழியக்காரங்க வந்திருக்க மாட்டாங்க ஊழியத்துக்கு. என்னைய நம்பி என் கனவுகளை நிஜமாக்க கால் எடுத்து வச்ச எத்தனை பேர் வெளியே வந்துட்டாங்க. முடியல, கையெழுத்து கிடைக்கவில்லை, ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. புரியுதுங்களா எப்படி ரெண்டு பக்கம் லாக் வச்சிருக்காருன்னு? என்னை நம்பி அவர் கனவை நிறைவேற்ற முடியாது, ஏன்னா அதுக்கு எலிஜிபிள் கிடையாது. சரி, என்னை நம்பி என் கனவாவது நிறைவேற்றலாம் ஐயா, என் மனக்கோட்டையாவது நிஜமாக்கலாம் பார்த்தா கையெழுத்து வேணும், சைன் போடணும். அவர் சொல்லாகும், அவர் கட்டளை நிற்கும், சைன் வேணும். எல்லாம் சைன் போட்டதுனாலதான் எல்லாம் ஆகோன்னு வளர்ந்து கிடக்கு. எல்லா ஸ்டோரும் எல்லா பிசினஸ் போயிட்டு இருக்கு, சைன். ஆனா உனக்கு இருக்குமா? தெரியாது. தெரியாது. சித்தம் இருக்குன்னா லாக் போட்டுருவாரு. வாடா, உனக்கு கையெழுத்தே கிடையாதுன்றாரு. நீ உருண்டு பண்ணாலும் கையெழுத்து கிடையாது, வந்துதான் தீரணும். எத்தனை ஊழிய சாட்சி இருக்கு இதுல. அதனால இது ஒரு சிக்கல், புரிஞ்சுக்கிட்டா நல்லது. என்னை நம்பி என் கனவை நிஜமாக்க முடியாது, ஏன்னா அவர் கையெழுத்து தேவைப்படுது. என்னை நம்பி அவர் கனவை நிறைவேற்றலாம் பார்த்தா முடியாது, ஏன்னா என்ற சக்தி கிடையாது. அப்ப மதிப்பு மரியாதையா விழுவுறதுதான் கரெக்ட். அவர் கையில வந்து விழுவுறதுதான் கரெக்ட். என்னை விட்டுருங்க சாமி, அவர் கையில விழுந்துட்டோம்னா கனி கொடுக்கங்கிற சித்தமும் நிறைவேறும், எனக்கான தனி சித்தமும் நிறைவேறும். போதும் போதும்.